ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனலில் தேனி பெரியகுளம் பகுதியை சேர்ந்த ஒரு ரவுடி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பக்கம் ரவுடிசம் பண்ணியிருக்காரு, ஒரு பக்கம் நிறைய கிரைம் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ரவுடிசம் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க, கொலை முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே புட்டப்போ போடுவாங்க. அவங்களையும் புட்டப்போ போடுவாங்க. எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் காவல்துறை சும்மா விடாது. ஆனால் ஒரு பையன் சின்ன வயசுலேயே கிரைமில் இன்வால்வ் ஆனான்னு வைங்க, கத்தியை காமிச்சு வழிப்பறி பண்ணார், கத்தியை காமிச்சு செல்ஃபோன் கொடுக்குனாரு, திருட்டு வழக்கில் கைதானாரு, வீட்டில் பூட்டை உடச்சிட்டு போய் உள்ளே போனார். இந்த மாதிரி வழக்கில் யாருன்னா கைதானாங்கன்னு வைங்களேன், லைஃப் லாங் அவங்களுக்கு புட்டப்பை போட்டே அழிச்சிருவாங்க. அவங்க பண்ணது என்னமோ ஒரு 5 அஃபென்ஸ் 10 அஃபென்ஸ் தான் இருக்கும். ஆனால் புட்டப்புன்றது மட்டும் 10-15 புட்டப்பை போடுவாங்க. இந்த ஸ்டேஷனில் ஃப்ரீயாக இருக்கிறியாப்பா, நீ அந்த ஸ்டேஷனில் அனுப்புப்பான்னு சொல்லி அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பி இங்கே 2 புட்டப்பு அங்கே 2 புட்டப்புன்னு மாவட்டத்தில் இருக்கிற மொத்த ஸ்டேஷன்லையும் புட்டப்பை போட்டுருவாங்க. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனலில் பார்க்க போகிற ரவுடியும் பார்த்தீங்கன்னா, புட்டப்புலேயே வாழ்க்கையை விட்டவர். கிட்டத்தட்ட 5 வருஷம் சிறை வாழ்க்கையே பார்த்து ஏன் தான் ரவுடி எடுத்தமோ, ஏன் தான் தெரியாமல் தனமாக போதையில் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டோமோ, இப்போ நம்ம திருந்தி வாழணும்னு சொல்லி வாழணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு போதையில் பசங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நிறைய பேர் வாங்கடா கத்தியை காமிச்சு மிரட்டி பணம் வாங்கலாம், மாமூல் வாங்கலாம், நம்மளும் ரவுடி தானே, 2 கேஸ் வச்சிருக்கோம், நம்ம வாங்கலாம்னு சொல்லி யார் யாரெல்லாம் இந்த ஆரோக்குள்ள வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனலில் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியை சேர்ந்த ரவுடி சூர்யா என்பவரை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதற்கு பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, யார் இந்த சூர்யா, எந்த ஊரை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடகரை என்ற கிராமத்தை சேர்ந்த சின்ன பாண்டி சுமதி இந்த தம்பதியினரின் மூத்த மகன் தான் இந்த சூர்யா. கூட பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி. இவர் படித்தது 10th டிஸ்கண்டினியூ, அதுக்கு மேலே படிக்க முடியல. சின்ன வயசுலேயே பயங்கர சேட்டை. விஎம் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சேர்க்கை, நிறைய ட்ரக்ஸு, சரக்கு, போதை இது எல்லாம் கஞ்சா எல்லாத்துக்கும் அடித்து அடிமையாக இருக்காரு. இதனால படிப்பு அவள் தான் 10ஆம் கிளாஸ்ல நிற்கிது. 2018 முதல் வழக்கு வாங்கியிருக்காரு. சூர்யாவும் அவருடைய நண்பர் கிருபா என்பவரும் 2 பேரும் சேர்ந்து செம்ம போதை, தேவதானப்பட்டி அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு என்ன பண்றாங்க, நல்ல போதையில ரோட்ல போற வர ஒரு எல்லாரையும் கலாய்க்கிறாங்க. ஒரு ஆளை போதையில பிடிச்சி என்ன பண்றாங்க, செம்ம அடிக்கிறாங்க. அவர் அசிங்கமா பேசுறாரு, வம்பிடுக்கிறாங்க. திருப்பி போட்டு செம்ம அடி வெட்டிடுறாங்க. அவரை வெட்டிட்டு ஆளாளுக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. வடகரை போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி வீட்டில் போய் 2 பேரையும் தூக்கின்னு வராங்க. பிறகு மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. கிருபாவிற்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 3 வழக்கு இருந்ததுனால அவரை குண்டாஸில் போடுறாங்க. அவரை குண்டாஸில் போட்டு இவரையும் சாதாரணமாக உள்ள ஒரு 110 நாள் கழித்து தான் ஜாமீனில் வெளியே விட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே வருடம் சும்மா இல்லாமல் போதையை போட வேண்டியது, ரோட்டில் போகிற வரவங்க எல்லாரையும் கலாய்க்க வேண்டியது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரியகுளம் அவுட்டரில் சூர்யா, பஷீர், பிரசாந்த், பிரகாஷ் இன்னும் மற்றும் ஒரு 3 பேர் போதையில் என்ன பண்ணுறது, கத்தி எடுத்துக்கிறது, கையில் டோபைக்கு படிச்சிடுறது, இல்லை சரக்கு இறக்க போட்டு கத்தி எடுத்து என்ன பண்ணுறது, போகிற எல்லாரையும் மிரட்டி பணம் பறிக்கிறது. இது வந்து புட்டப்பில்லை, இதை இவங்களே பண்ணிடுறாங்க. வடகரை ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. 2 மாதம் மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. 2 மாதம் கழித்து ஜாமீனில் வெளியே வரார். இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக, அதே வருஷம் 2018 2019 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2-3 தடவை இவங்களே கத்தியை காமிச்சு மிரட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் போகுது, தூக்கின் போய் வச்சு உரின்னு உரிச்சிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், போலீஸ்காரங்க இந்த மிரட்டி பைசா வாங்குறது, திருட்டு வழக்கு, கட்டிங் வாங்குறது, மாமூலுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஹெவியாகவே கொடுப்பாங்க, நல்லாவே சூப்பராக கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி 2-3 தடவை கத்தியை காமிச்சு வாங்கியிருக்காங்க. வடகரை போலீஸார் கைது பண்ணியிருக்கு. மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. 2018 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிறையிலே கழிக்கிறார் வாழ்க்கையை. வடகரை ஸ்டேஷனில் இவர் மேலே HS போடுறாங்க, எக்ஸிஷேட்டர் போடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இவங்க பண்ண இந்த 4 வழக்குக்காக எவ்வளவு புட்டப்பு வாங்குறாங்கன்னு பாருங்க. 2019 ஃபுல்லாக வடகரை ஸ்டேஷனில் வீட்டிலே இருக்க உள்ள உக்காந்தாலே தூக்கின்னு போயிடுறது. தூக்கின் போய் என்ன பண்ணிடுறது, ஒரு வருஷம் ஃபுல்லாக போட்டுடுறாங்க. வெளியே வந்தாலே தூக்கின்னு போயிடுறது. அந்த வயசு தெரியல, இவர் வந்தோடனே போதையில் பத்துனுங்கிறது, வீட்டில் தூக்கின்னு போய் உட்காருது. 8 புட்டப்பு போடுறாங்க. எல்லாம் ஒரே கேஸ், கத்தியை காமிச்சு வழிப்பறி பண்ணாருன்னு சொல்லி வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா மதுரை மத்திய சிறையிலே தான் கிடக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 2020 ஒயின் ஷாப்பில் சரக்கு அடிச்சுருக்கிறாரு. சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேனி போலீஸார் பிடிச்சி யாருப்பா என்ன சொல்லி கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் விசாரிக்கும் போது இவருக்கு மேலே நிறைய திட்டு கேஸ் இருக்குதுன்னே அவங்க பங்குக்கு ஒரு 2 புட்டப்பை போடுறாங்க. கத்தியை காமிச்சு வழிப்பறி பண்ணாருன்னு போட்டு பெரியகுளம் சப்ஜெயிலில் அடைக்கிறாங்க. 5 மாதம் கழித்து ஜாமீனில் வெளியே வரார். அடுத்து பார்த்தீங்கன்னா 16 ஏப்ரல் 2022 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரியகுளம் அவுட்டரில் உட்காந்து சரக்கு எல்லாம் என்னென்னலாம் எடுத்துன்னு போய்க்கிறாங்க, ஆட்டையை போடுக்கிறாங்க, கட்டிங் கொடுக்குறாங்க, பணத்தை வச்சு மொபைலை பிடுங்குறது, காசை பிடுங்குறதுன்னு சொல்லி கட்டிங்கெல்லாம் விட்டு நல்ல போதை. சூர்யா, அவருடைய ஃப்ரெண்டு இஸ்ரேலோட தம்பி ராபினோட 3 பேரும் நல்லா சரக்கு
3 பேரும் நல்லா சரக்கு அடிக்கிறாங்க. எல்லாம் 3 பேரும் மாறி மாறி கேஸ்காரங்க தான். எல்லாம் சரக்கை போட்டு 3 பேரும் கத்தியை காமிச்சு மிரட்டுறது, கத்தியை காமிச்சு மொபைல் ஃபோன் பிடுங்குறதுன்னு சொல்லி நிறைய வழக்கு எல்லாருமே வச்சிருக்காங்க. நல்ல போதையில் என்ன பண்றாங்க, சூர்யாவிடம் இஸ்ரேல் என்ன பண்றாரு, யார் பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யார் நம்பர் 1, கட்டிங் ஊறுதல யார் நம்பர் 1, பைசா அடிக்கிறதுல யார் நம்பர் 1, செல்போன் அடிக்கிறதுல யார் நம்பர் 1 சொல்லி மாறி மாறி தகராறு வருது. வாய் தகராறு முத்தி போய் என்ன ஆகுதுன்னா, இஸ்ரேலும் அவர் தம்பி என்ன பண்றாங்க, அடிக்கிறதுக்கு வராங்க சூர்யாவை. சூர்யா என்ன பண்ணிடுறாரு, அவங்ககிட்டயும் கத்திக்குது, இவங்ககிட்டயும் கத்திக்குது. போதில் என்ன பண்றானே தெரியல, கத்தி எடுத்து வெட்டிடுறாரு பயங்கரமா. பதிலுக்கு இஸ்ரேலும் வெட்டுறாரு. ஆனா வெட்டு ஓவரா ஊந்துக்குது. யாரும் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் அவர் தம்பிக்கு தான் வெட்டு ஓவரா ஊந்துக்குது. இருவரும் பாத்தீங்கன்னா 2 பேர் சைட்லயுமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுமே அட்மிட் ஆகுறாங்க. பாதிப்பு இவங்க பக்கம் அதிகம், இஸ்ரேல் பக்கமா ஒரு தம்பி ராபின் பக்கமா பாதிப்பு அதிகம். அதனால என்ன பண்றாங்க, போலீசார் வந்து நேரம் பாக்குறாங்க ஆஸ்பத்திரியில. பார்த்தா இவருக்கு தான் ரத்தம் ஓவரா போயின்னு சொல்லி என்ன பண்றாங்க, வடகரை ஸ்டேஷன்ல இவர் சூர்யா மேல கொலை முயற்சி வழக்கு பதியப்பட்டு என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் தூக்கின்னு போறாங்க. தூக்கின்னு அரெஸ்ட் பண்றாங்க. தேனி சப்ஜெக்ட்ல அடைக்கிறாங்க. அடுத்த 2 மாசம் கழிச்சு மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் குண்டாசை போடுறாங்க. ஏன்னா இந்த நியூஸ் பயங்கரமா பரவிட்டு எல்லா இடத்துலயும் நியூஸ்லாம் பெரிய பெரிய விஷயமா வந்துருச்சு. குண்டாசை போடுறாங்க. 4 மாசம் கழிச்சு குண்டாசை உடைச்சிட்டு வெளியே வந்த கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா சரி சரகடிக்கலாமே சொல்லி வடகப்பட்டி பகுதியில் போயிட்டு ஒயின் ஷாப்பில் வாசலில் சரகடிச்சுட்டு என்ன பண்ணாரு, வாசல் பேசியிருந்துக்கிறாரு. பெரியகுளம் டிஎஸ்பி என்ன பண்ணுறாரு, ரவுண்ட்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, குடிச்சுனுங்கிறியாடா, குடிச்சிருக்கானோ இல்லை வேணுங்கிற ஊதுறானவனு என்ன பண்ணுறாரு, ஊதுறன்னு துப்பிட்டுக்கிறாரு மூஞ்சில். அவருக்கு டிஎஸ்பிக்கு செம்ம காண்டாயிட்டுது. என்னடா ஊதுறானா துப்புறேன்னு சொல்லி தூக்கின்னு போயிட்டு செம்ம ஊகண்டேக்கு செம்ம அட்டி உரின்னு உரிச்சிட்டுக்கிறாங்க. உரிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் ஒரு புட்டப்பு ஒயின் ஷாப்பில் கத்தியை காமிச்சு காசு கேட்டேன்னு சொல்லி ஒரு புட்டப்பை போட்டு மறுபடியும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. நவம்பர் மாதம் 2023 தான் வெளியே வரார். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 இங்க இருந்தால் நம்மளை புட்டை போட்டே சாவச்சிருவானுங்க. நம்ம இந்த ஊர்லேயே இருக்குவானா, ஏன்னா ஊரை விட்டு ஓடி போய் பொழப்பு தேடின்னு போயிடலாம். நம்ம வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுறோன்ட்டு என்ன பண்ணுறாரு, போதண்டா சாமி பண்ணது 5 கேஸு, இவனுங்க வச்சுக்கிறது 5 கேஸு புட்டப்பு, எல்லா இடத்துல ரவுண்டு கட்டுறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு போறாரு. இங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 டன் போடுறாங்க. தேனி ஜெயிலு, பெரியகுளம் ஜெயிலு, வடகரை ஸ்டேஷன் சொல்லி எல்லா ஸ்டேஷன்லையும் 1 டன்னை வேற போட்டு விட்டுறாங்க. சைனிங் போட்டு கம்முனுக்கிறார். சரி கோயம்புத்தூருக்கு போகலாமேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பொழப்பை தேடி கோயம்புத்தூருக்கு போகிறாரு. அங்கே யாருமே தெரியாது. நான் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குறாரு. சாயந்தரமா நைட்டு என்ன பண்ணுறாரு, பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துக்கிறார். சரி காலையில் வேலை தெரியலான்னு சொல்லி நைட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துக்கிறார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூலூர் போலீஸ்காரங்க வராங்க. ரோந்து வந்தவொடனே இவர் மொழியை பார்த்தோன்னே இது நம்ம கேஸுக்கிற பார்ட்டி மாதிரி தான் தூக்கின்னு போயிடறாங்க. தூக்கின்னு போய் விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணி தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல நிறைய கேஸ் இருக்குது, இவர் மேல நிறைய புட்டப்போகுதுன்னு தெரிஞ்சவொன்னு என்ன பண்றாங்க, இவங்க ஒரு கேஸை போடுறாங்க, புட்டப்போ போடுறாங்க. நீங்க வந்ததுக்கு இலவசமாக கோயம்புத்தூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு புட்டப்போடன்னு சொல்லி சூலூர் ஸ்டேஷன்ல ஒரு பூட்டை வச்சு விட திருந்த மாதிரி ஒரு கேஸை போடுறாங்க. அதை ஒத்துக்க வேற சைன் போடுறதுக்கு பயங்கரமா வான் பண்றாங்க. சார் நான் என்ன சார் பண்ணேன், பொழப்ப தேடி தான் சார் வந்தேன், நான் எங்கேயுமே போலீஸ் சார், நான் திருடுறதெல்லாம் இல்லை சார், இப்போ எதுவுமே பண்றது இல்லை சார்னு சொன்னாலும் உடலை காலை உடையாத குறையா ஒடிச்சுக்கிறாங்க. ஒடிச்சு ஒரு வழி ஆகிட்டுக்கிறாங்க. ஆக்கி புட்டப்பையும் போட்டு ஒத்துக்க வச்சு கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. 2.5 மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும் போது இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பெரியநாயக்கம்பாளையத்துக்கு. பெரியநாயக்கம்பாளையம் ஸ்டேஷனு எங்க இருக்குது, எந்த சைடில், ஏன்னா சூலூர் சிட்டி பக்கத்தில் இருக்குது, பெரியநாயப்பாளையம் மேடுபாளையம் போகிற வழியில் இருக்குது, எங்கெங்கேயும் இருக்குது, எவ்வளோ கனெக்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து அங்கே அனுப்புறாங்க. இங்கே நான் கொஞ்சம் நவுத்திட்டேன், நீ கொஞ்சம் நவுத்துன்ற மாதிரி நீ ஒரு புட்டப்பை போட்டுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பெரியநாயக்கம்பாளையம் ஸ்டேஷன் உள்ளே இருக்கும் போது ஒரு புட்டப்பை போடுறாங்க. வீடை புட்டு உடச்சி ஒரு கொள்ளடிக்க போனார்ன்ற மாதிரி ஒரு புட்டப்பை போடுறாங்க. வெளியே வந்து இவருக்கும் பெருநாயகம் போலீஸுக்கும் பயங்கர வாக்குவாதம் ஆகுது. நான் சைன்லாம் போட மாட்டேன், நான் பண்ணாத குத்தத்துக்கு எதுக்கு நான் போகணும்னு சொல்லி பயங்கர வாக்குவாதம் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு 20 நாள் என்ன பண்றாங்க, கண்டிஷன் மேல் சைன் போட சொல்றாங்க சூலூர் ஸ்டேஷன்ல போயினே இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க, நேரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க சூலூர் ஸ்டேஷன்ல இருந்து பெரியகுளம் ஸ்டேஷனுக்கு. அங்க கொடுத்தவொடனே அங்கே ஏற்கனவே கேஸ்லாம் எதுவுமே அட்டன் பண்ணாம எல்லாம் வாரண்ட் ஆயிட்டு இருக்குது. ரைட்டு இதான் நல்ல சாக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க, பெரியகுளம் போலீஸார் நேரா வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி தூக்கின்னு போயிட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க, தேனி சப்ஜெக்ட்ல அடைக்கிறாங்க. அக்டோபர் மாதம் 2024 தான் வெளியே வராரு. தற்போது 3 மாசம் ஆச்சு வெளியே வந்து லோக்கல்ல தான் இருக்கிறாரு. சொல்றாரு போலீஸார் நான் எதுவும் தப்பு பண்ணல சார், நான் உண்டு, நான் வேலை உண்டுன்னு பொழப்ப பாத்துக்கிறேன்றாரு. ஆனால் எப்ப புட்டப்ப போடுவாங்க, எந்த ஸ்டேஷன்ல இருந்து தூக்கின்னு போவாங்கன்னு தெரியாது. அந்த நிலைமையில தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இவர் மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் சரி, சின்ன திருட்டோ பெரிய திருட்டோ, கட்டிங் போடுறீங்களோ, 500 ரூபா வழிப்பறி பண்றீங்களோ, 2000 ரூபா வழிப்பறி பண்றீங்களோ, நீங்க 5000 வழிப்பறி பண்ணாலும் போலீஸ்காரங்க 50 ரூபா வழிப்பறி பண்ணீங்கன்னு சொல்லி தான் ஏன்னா ரெக்கவரி காட்டுறாங்க. 4950 ரூபா அவங்க ஆட்டையை போட்டு 50 ரூபா தான் ரெக்கவரி காட்டுவாங்க. அசிங்கமா போயிட்டு 50 ரூபா கட்டிங் விட்டீங்கன்னு தான் ஜெயிலுக்கு போனோம். அதனால தயவு செய்து யாரும் இந்த வழிப்பறி பண்றது, போதை ஆகிறது, சின்ன வயசுலேயே வாழ்க்கையை கெடுத்துக்கிறது, இப்போ திருந்தி வாழணும், எந்த பிரச்சனையும் வேணாம் சார், எனக்கு நான் குடும்பம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் நம்ம நினைக்கிறாரு. ஆனால் காவல்துறை உடலை சுத்தி அடிக்கிறாங்க லைட்டா. எப்பப்பெல்லாம் 25,000 மேலே கேஸ் இல்லையோ
பூச்சி புட்டப்ப போட்டுறது. வாழ்க்கை இப்படி தான் போகும். காவல்துறையை சொல்லியும் தப்பு கிடையாது. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கலாம். அவன் அந்த மாதிரி போட்டு தான் ஆகணும். அங்கங்கே பிரச்சனை போது கேஸ் இவங்க கணக்கு காமிச்சு தான் ஆகணும். அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கும்போது டார்கெட் மாதிரி அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். பூச்சி புட்டை போட்டு தான் இருப்பாங்க. தயவு செய்து சொல்கிறேன், யாரும் போதைக்கு அடிமையாகாதீங்க. யாரும் கத்தி எடுக்காதீங்க. எல்லாத்துக்கும் கத்தி போதைக்கு அடிமையாட்டிங்கனால அடுத்த காசு தேவைப்போது யாரும் கட்டி கூட தோணும். ஆட்டோமேட்டிக்காக யாருன்னா செல்ஃபோனை கொடுங்க தோணும். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள் இறங்காதுன்றதுக்காக இந்த மாதிரி காணொலி போடுறோம். இவர் மீது பார்த்தீங்கன்னா 3 கொலை முயற்சி வழக்கு, 5 வழிப்பறி தான் பண்ணது. கிட்டத்தட்ட 15 புட்டப்போ வளைச்சி போட்டுக்கிறாங்க. கோயம்புத்தூர், தேனி, பெரியகுளம் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா வளைச்சி வடகரை ஸ்டேஷன் சொல்லி போட்டு கிட்டத்தட்ட இவர் மேலே 25 வழக்கு கிட்ட இருக்கு. இவர் மேலே ஒரு முறை குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கீழே கைதும் செய்யப்பட்டிருக்காரு. 4 முறை 1 டன் போட்டிருக்காங்க இவர் மேலே. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை கோயம்புத்தூர் சூலூர் ஸ்டேஷனில் காலை வச்சு உடையாமல் அப்படி அமைச்சிக்கிறாங்க பாத்ரூமில் வந்த மாதிரி. அதனால் தயவு செய்து ரவுடிஸில் இறங்காத மாதிரி காணொலி. இவ்வளோதான் தேனி பெரியகுளம் ரவுடி சூர்யா பற்றிய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.